விஜய் சாரோடைய பர்த்டேக்காக நம்ம ஸ்டார்டிங் இங்கே பண்ணுறோம். ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 1 கோடி மரங்கள்னு அவங்க சொன்னது வந்து பேசிக். எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இது கொஞ்சம் தொய்வாக தான் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு சகோதரர் நந்து சார் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆட்சி நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் சகோதரி, நீங்கள் சரின்னு சொன்னால் நம்ம இது விஷயமா பேசலாம் அப்படின்னு. அதில் தான் இன்றைக்கி இங்கே மாநில கல்லூரியில் நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம பிரதர் விஜய் சாரோடைய பர்த்டேக்காக நம்ம ஸ்டார்டிங் இங்கே பண்ணுறோம். இது இனி ஃபுல் ஃப்ளெஜ்டாக தொடரும். நம்ம தமிழக அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அவங்களும் உறுதி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அது பண்ணல, அவங்க எல்லாம் மற்ற வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் போய் நம்ம செய்யலாம். நம்ம இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்திச்சேன். அவங்க எனக்கு உறுதி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க செய்யற இந்த இனிஷியேட்டிவ்ல எல்லா சப்போர்ட்டும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இனி செய்ய போறோம். நம்ம ரொம்ப 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 சிறப்பா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, அதனால நல்லா இருக்குது. நேற்று கூட ஷோபா அம்மா கிட்ட நான் பேசினேன். அம்மா இந்த மாதிரி நாளைக்கு நான் போய் மாநில கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி இருக்குமான்னாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. தொடர்ந்து இதை நம்ம இனி முழு முனைப்போட செய்ய ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாரோடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். அவசியம்னு நினைக்கிறீங்க? அதாவது கலாம் ஐயா சொன்னது வந்து விவேக் சார் கிட்ட, சார் இந்த வெப்பத்தை நீங்க குறைக்கணும்னா குறைஞ்சது 1 கோடி மரங்கள் இனி வளர்ந்து வரணும் அப்படின்னு. ஒரு மரம்ங்கிறது ஒரு முழு மரம் ஆகிறதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆகும். ஸோ 1 கோடி மரங்கள்னு அவங்க சொன்னது வந்து பேசிக். கண்டிப்பா வந்து 1 கோடி மரங்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுடைய இந்த வெப்பத்தை கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலக்கை நம்ம அப்படி அடைஞ்சிட்டோம்னா, ஐயாவுடைய ஆசீர்வாதத்துல நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னா மேலும் மேலும் நம்ம இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இன்னும் நிறைய மரங்கள் வந்தாதான் நம்மளுக்கு இந்த வெப்பத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். அதை தவிர வேற வழியே இல்லை. அதனால நம்ம இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் ஒத்துழைங்க, எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க. பல இடங்கள் அரசியல்வாதிகளும் சரி, பல அமைப்புகளும் சரி மரக்கன்று நடுறாங்க, நட்டதோட விட்டுட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்தா இல்லையா? அதனாலதான் சார் வந்து ஒரு பாலிசி எப்படி வச்சாங்கன்னா, அவங்க எப்பவுமே இந்த கல்வி நிறுவனங்கள்ல வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கேட்டட் இது மாதிரி ஆயிடுது. அதுக்குள்ள வைக்கும் போது கண்டிப்பா அவங்க தண்ணி ஊற்றி அதை வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. போன வருஷம்லாம் நான் சில மருத்துவ கல்லூரிகளில் வச்சேன். அவங்க அந்த கல்லூரியில் உள்ள நிர்வாகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகளுக்கு நாங்கள் இதை ஒரு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்குறோம். 5 வருஷம் நீங்கள் இங்கே படிச்சுட்டு போகும்போது ஓரளவுக்கு பெரிய மரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்துட்டு போகணும், அது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அது கண்டிப்பாக நல்லா வரும். எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஒரு பில்டிங் அந்த இடத்துல வரலாம், இல்ல ஒரு போர் போடலாம், கிணறு போடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வெட்டுறீங்கன்னா மனசுக்குள்ள நீங்க வந்து ஒரு உறுதி எடுத்துக்கங்க, இந்த ஒரு மரத்தை நான் இது பண்றேன், இதுக்கு பதிலா 5 மரங்களை நான் வளர்த்து கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. அதுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.